சாந்தி. தினம் ஒரு குணம் என்ற வகையில் இன்று உதவிக்கரம் என்ற குணத்தை பார்க்கலாம். இந்த உலகத்தில் பேச்சு வழக்கில் ஒன்று சொல்லுவாங்க, இவங்க தக்க சமயத்தில் எனக்கு உதவிக்கரம் நீட்டினார் என்று சொல்லுவாங்க. சாதாரணமாக ஒரு கை செய்யும் வேலையை இன்னொரு கரமும் சேர்ந்து செய்யும்போது சுலபமாக அந்த காரியத்தை நம்மால் முடிக்க முடியுது இல்லையா? அதே போல தான் நமக்கு ஒருத்தர் ஒரு வேலையை செய்யும் பொழுது, இல்லை ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, அவர் சிரமப்படும் பொழுது, அதுக்காக அவருக்கு அந்த வேலையை முடிப்பதற்காக நாம் உதவி செய்வது என்பது தான் உதவிக்கரம் நீட்டுவது. இதில் நாம் எந்த பலனையும் எதிர்பார்க்க கூடாது. உதாரணமாக, ஒருத்தர் மாடிப்படி ஏற சிரமப்படுறாருன்னு வச்சுக்குவோம். நாம் அவருக்கு உதவி செய்கிறோம், அவ்வளவே. இதில் எதிர்பார்ப்புங்கிறது ஒன்றும் இல்லை. இது போலத்தான் அனைத்து விஷயங்களிலும் நம்முடைய பங்கு யாருக்காவது சமயத்தில் தேவைப்பட்டது அப்படின்னா அந்த நேரத்தில் உதவிக்கரம் நாம் நீட்ட வேண்டும். அதோட பலன்களையோ அல்லது பெயர் புகழையோ நாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா சமயத்தில் செய்யும் உதவிக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை அடைய ஏற்ற ஒரு நல்ல வழி அப்படின்னா இந்த உதவிக்கரம் நீட்டுவது என்ற நல்ல குணம்தான். ஆகவே தக்க சமயத்தில் யாருக்கு உதவிக்கரம் நாம் கொடுக்க வேண்டுமோ கொடுப்போம், ஆசீர்வாதங்களை எடுப்போம். ஓம் சாந்தி.